ஏப்பா அந்த செல்போன் எடு அப்படிங்கிறோம், உன்னை எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு செல்போன் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆனா அந்த செல்போன்னு பேர் வச்சோங்கிறது செல்போனுக்கு தெரியாது. சூரியன் நம்ம கூப்பிடுறோங்கிறது சூரியனுக்கு தெரியாதுங்க. புரிஞ்சுங்களா? சூரியன் அப்படிங்கிறது ஒரு பொருள். அந்த பொருளுக்கு பெயர் கிடையாது. பஸ்ஸுக்கு பஸ்ன்னு பெயர் கிடையாதுங்க. பேருந்து. ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு குழந்தை, ஒரு அம்மா பாடம் நடத்துறாங்க. தக்காளி படம் போட்ட ஒரு புக். ஏய் இது என்னன்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை தக்காளி அப்படிங்குது. உடனே இந்த அம்மா கரெக்ட் அப்படின்ட்டு, இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வந்து டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல தக்காளி, அதனால இது பேரு டொமேட்டோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை இல்ல தக்காளி அப்படிங்குது. இல்லம்மா இவங்க நம்ம அந்த கியூட்டா இருந்துச்சு அந்த வீடியோ. ஏமா தமிழ்ல தாமா அது தக்காளி, இங்கிலீஷ்ல டொமேட்டோ அப்படின்னா இல்ல இல்ல தக்காளி திரும்பி உட்காந்துச்சு, கோச்சுக்குச்சு, நீ ஏன் தப்பா சொல்ற அப்படின்னு சிரிக்கிறாங்க. அது ஒரு வீடியோ நகைச்சுவையா போட்டிருந்தாங்க. நான் சிந்திச்சேன், அந்த குழந்தை அது தக்காளி நம்புது, ஆனா அதுக்கு இன்னொரு பேரு டொமேட்டோன்னு இருக்குன்னு இந்த அம்மாக்கு தெரியுதா இல்லையா? இதுதான் ஆன்மீகம். நீங்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறீர்கள். அந்த பெயர்